அன்பான சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். සෙනෙවන්තනි ඔබ සෑම කෙනෙක්වම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම සියලු දෙනාටම සුබ පතනවා. எனக்கு அன்பான சகோதரியே, මගේ සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය, கால வேளையில் கூட கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். විදෑසන කාලයේදී ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. ஏனென்று சொன்னால் මක්නිසාද இப்படியான காலத்திலும் கூட මෙවැනි කාලයකදී ஒரு குடும்பமாக நீங்களும் நானும் පවුලක් වශයෙන් ඔබත් මමත් தேவனை துதிக்க நமஸ்கரிக்க அவருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் கொடுத்திருக்கிறதான மகா பெரிய வாக்கியத்துக்காக දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට, ගායනා කරන්නට, නමස්කාර කරන්නට, උන්වහන්සේගේ වචනය අසන්නට දෙවියන් වහන්සේ දී තිබෙන උන්වහන්සේගේ අනුග්‍රහය නිසා அதற்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். මා දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. எனக்கு அன்பான சகோதரியே, මගේ සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය, இன்று நாங்கள் பார்க்கிறோம் අද අපි දකිනවා இந்த நாட்டின் சூழ்நிலைகள், මේ රටේ තත්ත්වය, உலகத்தின் சூழ்நிலைகள். ලෝකේ තත්ත්වය, நாங்கள் உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிற வேளையில் ලෝකේ තත්ත්වය දිහා බලද්දී வேதத்தில் சொல்லப்பட்டதான சகல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணலாம். දේ වචනේ කියා තිබෙන සියලු අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙමින් පවතින එක අපි දකින්නට எனக்கு පුළුවන්. அன்பான சகோதரியே, මගේ සෙනෙවන්ත සහෝදරයා இந்த සහෝදරිය, உலகமே பயந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. අද මුළු ලෝකයේම භයානක තත්ත්වයේ බය වෙලා සිටිනවා. ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல ஜனங்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். මිනිස්සුන්ට මොනවා වෙයිදෝ කියලා සෙනග බය වෙලා සිටිනවා. ஆனால் எனக்கு அன்பான சகோதரியே, නමුත් මගේ සෙනෙවන්ත සහෝදරයා நான் සහෝදරිය, உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். මම ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. ஏனென்று சொன்னால் මක්නිසාද நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. நாங்களும் இந்த காலத்திலும் கூட අපි මේ කාලයේදී இந்த பிரச்சனைகளுக்கு முன்கொடுக்க நேரிடும். මේ ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න සිදු වෙනවා. ஆனாலும் නමුත් எங்களோடு இருக்கிறதான ஆண்டவர் අප සමග සිටින දෙවියන් වහන්සේ, அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். උන්වහන්සේ බලවත් දෙවියන් அவர் වහන්සේ, எல்லா காரியங்களிலும் பெரியவரா இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ලේදීම උසස්ව සිටින அவர் மட்டுமே இந்த ஜீவனுள்ளதான தேவனா இருக்கிறார். උන්වහන්සේ පමණයි ජීවමාන තැනන් அவர் වහන්සේ. நமக்கு தேவனா இருக்கிறபடியினால் උන්වහන්සේ අපගේ දෙවියන් වහන්සේ සිටින නිසා நாம் பயப்பட தேவையில்லை. අපි බය වෙන්න අවශ්‍ය இன்று නැහැ. ஜனங்களுக்கு இருக்கிறதான பயம் என்னது? අද සෙනෙකට තිබෙන බය කුමක්ද? ஓ என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் என்ன நடக்க போகிறது? මගේ පවුලේ අනාගතය කුමක්ද සිදු என்னுடைய වෙන්නේ? பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன நடக்க போகிறது? මගේ දරුවන්ගේ අනාගතයට මොනවද என்னுடைய වෙන්නේ? பொருளாதாரத்தின் நிலைமை என்ன ஆக போகிறது? මගේ ආර්ථික තත්ත්වය මොකක්ද වෙන්නේ? இந்த பஞ்ச காலங்களில் கொள்ள நோய்கள் இந்த காலத்தில் මේ සාගතයේ ඒ වගේම වසංගතයේදී என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது මාගේ පවුලට කුමක්ද සිදු என்று වෙන්නේ? சொல்லி அநேகமான ஜனங்கள் பயந்த நிலைமையில் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். එසේ බොහෝ සෙනග බය වෙමින් ජීවත් වෙමින් සිටිනවා. ஆனால் அன்பான சகோதரியே, නමුත් මගේ සෙනෙවන්ත நான் உங்களை සහෝදරයා, தைரியப்படுத்த விரும்புகிறேன். මම ඔබ ධෛර්යමත් කරන්න நாங்கள் கலங்க தேவையில்லை. අපි කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. எங்களோட ஆண்டவர் இருக்கிறபடியால் මක්නිසා අප සමග දෙවියන් වහන්සේ සිටින නිසා. இதோட வார்த்தை என்ன சொல்கிறது? දෙවියන් වහන්සේගේ වචනේ මොකක්ද කියන්නේ? நாங்கள் பார்க்கிறோம் අපි බලමු. ரோமர் 8ஆம் அதிகாரம் රෝම 8 වෙනි පරිච්ඡේදයේ 15வது வசனம். 15 වෙනි පදය. நாங்கள் அதை இன்றைய நாள் கூட வாசிப்போம். ඒ වචනේ අපි කියවමු. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ආවිயை பெற்றீர்கள். මක්නිසාද නුඹලා බය උපදවන දාසකමේ ආත්මය නැවත නොලබා පුත්‍රකමේ ආත්මය ලබා ගත්තහුය. එයින් අපි අබ්බා පියාණනි කියා හඬගසමුව. நாங்கள் பார்க்கிறோம் அன்பான சகோதரியே, අපි දකිනවා සෙනෙවන්තේනි, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, ඒ පදේ කියා තිබෙනවා அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். එබැවින් බය වෙන පිණිස නුඹලා දාසකමේ ආත්මය නොලබා අබා පියාණනි කියලා කතා කරනවා, පුත්‍රකමේ ආත්මය ලබාගෙන සිටිනවා. எனக்கு அன்பான சகோதரியே, பயம் சொல்றது இன்று முழு உலகத்தை வாட்டிக் கொண்டிருக்கிறதான நாட்களா இருக்கிறது. සෙනෙවන්තනි, බය කියන්නේ මේ මුළු ලෝකයේම අද සොලෝමින් තිබෙන කාලයක් තිබෙනවා. ஆனால் வேதம் சொல்கிறது, නමුත් ඒ වචනේ කියනවා நாங்கள் பயந்து போன ஆவியை நாங்கள் பெறவில்லை. අපි බය අදුකමේ ආත්මයක් அந்த ලැබෙන්නේ அப்பா නැහැ. பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். අබා පියාණනි කියලා අඬගස්සන ආත්මයක් අපි ලබා සිටිනවා. உலகத்தில் சூழ்நிலையை கண்டு நாங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு அன்பான சகோதரியே, ලෝකයේ தත්ත්වය දිහා බලලා අපි බය වෙන්න අවශ්‍ය නැහැ සෙනෙවන්තනි. ஏனென்று சொன்னால் இந்த ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். මක්නිසාද මේ භයානකම තත්ත්වයෙන් අපි ආරක්ෂා කරන්න අපිට පියෙක් සිටිනවා. அந்த தகப்பன் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை. ඒ පියා අප සමග සිටින තුරු කිසි දෙයකට අපි බය වෙන්න අවශ්‍ය නැහැ. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நாட்களில் என்ன பிரச்சனை முகம் கொடுத்திருக்கலாம். ඔබගේ ජීවිතයේ මේ දවස්වල ඔබ කුමන ආකාර ප්‍රශ්න වලට උනත් මුහුණ දීලා ඉන්න පුළුවන්. ஆனால் அன்பான சகோதரியே, නමුත් මගේ நான் සෙනෙවන්තනි, உங்களுக்கு சொல்கிறதான காரியம், මා ඔබට කියන දේ නම් நீங்கள் உங்களுடைய பயத்தை நீங்கள் போக்கி
நீக்கி ඔබ ඔබගේ බය ඉවත් කොට உங்களுடைய விசுவாசத்தை தேவன் மேல் வையுங்கள். ඔබගේ ඇදහිල්ල දෙවියන් වහන්සේ කෙරේ அந்த තබා தகப்பன் மேல் வையுங்கள். ඒ පියාණන් වහන්සේ කෙරේ அவர் තබා உங்களை தேற்றி உங்களை ஆற்றி உங்களை சுமந்து கொண்டு போகிறதான தேவனா இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සනසා ඔබ උස්සලාගෙන යනවා දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் ஒரு பிள்ளை தன் தகப்பனை எப்படி சுமந்து கொண்டு போகிறாரோ එක පියෙක් තමාගේ දරුවාව කෙසේද උස්සලාගෙන යන්නේ நம்முடைய ஆண்டவர் அப்படியாகவே நம்மளை நாம் சுமந்து கொண்டு போகிறதான தேவன். එසේම දෙවියන් වහන්සේ අපිව උස්සලාගෙන යන දෙවියන්. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் தைரியப்பட வேண்டும். ඒ නිසා මේ දවස්වල ධෛර්යමත් සිටින්න. வருகிறதான பிரச்சனை கண்டு கலங்கிட தேவையில்லை. පැමිණෙන ප්‍රශ්න දැකලා බය වෙන්නට අවශ්‍ය නැහැ. ஏனென்று சொன்னால் මක්නිසාද நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். අපගේ පියාණන් අප සමග සිටිනවා. இந்த முழு உலகத்தை நாங்கள் பார்க்கிற வேளையில අද මුළු ලෝකෙ දිහා බලද්දී என்ன நடக்க போகுது என்று சொல்லி பயத்தோடு கொண்டிருக்கிறது. මොනවද සිදු වෙන්න යන්නේ කියන භයක් ඇතුව ජීවත් වෙනවා. அவனுக்குள்ளாக சமாதானம் இல்லை, ඔවුන් තුල සමාදානයක් නැහැ. அவனுக்குள்ளாக சந்தோஷம் இல்லை. ඔවුන් තුල ප්‍රීතියක් නැහැ. ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, එක් දිශාවකින් ආර්ථික ප්‍රශ්න, ஒரு பக்கம் பஞ்சத்து நிமித்தமாக பிரச்சனை, තවත් දිශාවකින් සාගතය නිසා ஒரு ප්‍රශ්න, பக்கமாக ரோகத்தின் பிரச்சனை. තව දිශාවකින් වසංගතය නිසා ප්‍රශ්න. இன்று அநேகமான இக்கட்டுகளை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். අද විවිධ අමාරුකම් මැද සෙනග ජීවත් වෙමින් ஆனால் පවතිනවා. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என கண்பான சகோதரரே. නමුත් ඔබයි මමයි දෙවියන් වහන්සේගේ දරුවන් සිටිනවා සෙනෙහවන්ත. தேவன் நம்மோடு இருக்கிறதுனால் நாம் எந்த காரியத்தை குறித்து கலங்கிட தேவையில்லை. දෙවියන් වහන්සේ අප සමග සිටින නිසා කිසි දෙයකට අපි බය වෙන්න අවශ්‍ය அவர் නැහැ. நம்முடைய தேவனா இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ දෙවියන් වහන්සේ. அவரே நம்முடைய பிதாவாக இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ පියාණන් அவரே වහන්සේ. நம்முடைய தகப்பனா இருக்கிறார். උන්වහන්සේගේ අපගේ පියාණන් நம்மளை වහන්සේ. சுமந்து கொண்டு போகிறதான தேவனா இருக்கிறார். අපිව උස්සලාගෙන යන දෙවියන් වහන්සේ. எனக்கு அன்பான சகோதரரே, මගේ සෙනෙහවන්ත දේව සහෝදරයා இன்று සහෝදරියනි. நீங்கள் யோசித்து பாருங்கள். අද ඔබ කල්පනා කරලා බලන්න. நீங்கள் ஒரு நாளாவது பட்டினியா இருந்திருக்கிறீங்களா? ඔබ එක දවසක් හරි බඩගින්න ඉඳලා இந்த තියෙනවා. பிரச்சனை தொடங்கி இந்த கொள்ளை நோய் தொடங்கி 2 மாதங்கள் ஆகின. මේ වසංගතය පටන් අරගෙන දැන් මාස දෙකක් තිස්සේ වෙනවා. ஒரு நாளாவது நீங்கள் பட்டினியா இருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். එක දවසක් හරි බඩගින්න ඉඳලා තියෙනවද කියලා කල්පනා කරලා බලන්න. உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். මක්නිසාද ඔබ පෝෂණය කරන්නේ ස්වාමීන් உங்களை போஷிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். ඔබ පෝෂණය කරන්න පියෙක් සිටිනවා. அவர் உங்களுடைய எல்லா குறைகளை நிறைவாக்கி உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு போகிறதான தேவனா இருக்கிறார். උන්වහන්සේ ඔබගේ සියලු අඩුපාඩුම උන්වහන්සේ ඉෂ්ට කරමින් ඔබ සම්පූර්ණ කරමින් පෝෂණය කරමින් ගෙන යන දෙවියන් වහන්සේ. இதை அறிந்ததான தாவீது இப்படியாக சொல்கிறார் என்று அன்பான சகோதரரே. මේ දැන සිටින දාවිද් මෙලෙස කියනවා සෙනෙහවන්තයනි. சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வசனம் 23 වෙනි ගීතාවලියේ 4 වෙනි පදය நாங்கள் அதை வாசிப்போம் இப்போதாக. අපි දැන් ඒ කොටස කියවමු. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். එසේය මරණ සෙවනේ මිටියාවත මැදින් යන්නෙම් නෙමුත් කිසි උපද්‍රවයකට බය නොවන්නෙමි. මක්නිසාද ඔබ මා සමගය. ඔබගේ දණ්ඩෙන් හා සැරයටියෙන් මට සැනසෙල්ල ලැබේ. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், මේ ස්ථානයේ ගීතිකාකාරයා කියනවා எனக்கு அன்பான சகோதரரே, මගේ සෙනෙහවන්තයනි மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் මරණයේ සෙවනේ මිටියාවත මැදින් ගියත් நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். මම බය නොවන්නෙමි. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். මම නපුරට බය නොවන්නෙමි. எனக்கு அன்பான சகோதரரே, தாவீது யார்? සෙනෙහවන්තයනි මේ දාවිද් කවුද? தாவீது என்பது ஒரு மேய்ப்பன். දාවිද් කියන්නේ එනේරේ. ஆடுகளை பராமரிக்கக்கூடியதான அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. බැටළුවන්ව රැක බලා ගන්නා වූ අත්දැකීමක් දාවිද්ට තිබුණා. அதனால தான் தாவீது சொல்றார், ඒ නිසා තමයි දාවිද් කියන්නේ நீங்கள் 23வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில 23 වෙනි ගීතාවලිය ඔබ කියවද්දී தாவீது சொல்கிறார், දාවිද් කියනවා ஆண்டவரே நீர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறீர். ස්වාමීන් වහන්සේ මාගේ එනේරාව நான் සිටිනවා. தாழ்ச்சி அடையேன். මට කිසි හිඟයක් වෙන්නේ නැහැ. அன்பான சகோதரியே, සෙනෙහවන්තයනි தாவீது அறிந்திருந்தார் ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்னது என்று சொல்லி. දාවිද් දැන සිටියා එනේරාගේ ගුණාංගය කුමක්ද කියලා. மேய்ப்பன் யார்? එනේරා කියන්නේ කවුද? மேய்ப்பன் சொல்றது ஆடுகளை பராமரிக்கிறதான ஒரு மேய்ப்பன். එනේරා කියන්නේ බැටළුවන්ව රැකා බලා ගන්නා පුද්ගලයෙක්. எனக்கு அன்பான சகோதரியே, මගේ සෙනෙහවන්තයනි நாங்கள் ஆடுகளை பராமரிப்பதை குறித்து நாங்கள் அறிஞ்சு வைத்திருக்கிறோம். බැටළුවන්ව රැක බලා ගැනීම ගැන අපි දැන සිටිනවා. ஆனால் கர்த்தர் எப்படியாக அந்த ஆடுகளை பராமரித்தாரோ, නමුත් ස්වාමීන් වහන්සේ කෙසේද මේ බැටළුවන්ව බලා ගත්තේ? ஆனாலும் எங்களை அந்த ஆடுகளைப் போல ஆண்டவர் பராமரிக்கிறதான தேவன். මේ බැටළුවන්ව රැක බලා ගන්නාත් මෙන්න දෙවියන් වහන්සේ අපිව රැක බලා ගන්න දෙවියන් වහන්සේ. தாவீது දාවිද් நாம் பார்க்கிறோம்,
දකිනවා அவர் ஆடுகளை பராமரிக்கக்கூடிய அனுபவம் இருந்தது. ඔහු බැටළුවන්ව රැක බලා ගන්නවා අත්දැකීමක් තිබුණා. அதனால தான் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்ற ஆண்டவரே நீர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறீர். ඒ නිසා තමයි ඔහු කියන්නේ ස්වාමිනේ වහන්සේ මාගේ එඬේරාය. நீர் புல்லுள்ள இடங்களை என்னை மேய்த்து கொண்டு போகிறீர். නිල්ගොදුරු බිම්වල මාව ළඟින්ට සලසනවා. அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் சேர்க்கிறீர். නිශ්චල දියාසලේ මාව ගෙන යනසේ. ஆண்டவர் எனக்கு எந்த குறை இல்லாமல் ස්වාමිනේ මට කිසි අඩුවක් නැතුව பசுமையான புல்வேல் என்னை மேய்க்கிறீர் ஆண்டவரே. නිල්ගොදුරු බිම්වල මාව ළඟින්ට සලසනවා. அதனால் தாவீது சொல்றார், ඒ නිසා දාවිද් කියනවා ஆண்டவரே மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ස්වාමිනේ මරණයේ සෙවණේ මිටියාවද මැදින් ගියත් බය නොවන්නේ මක් නිසා උපද්‍රවයට මට ලං වෙන්නේ නැහැ. பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். උපද්‍රවයට බය වෙන්නේ නැහැ. ஏனென்று சொன்னால் මක් නිසාද? தாவீதுக்கு விரோதமாக அநேகமான இக்கட்டுகள், அநேகமான பிரச்சனைகள், அநேகமான ஆபத்துகள் வந்தது. දාවිද්ට විවිධාකාරව පීඩාවන් ප්‍රශ්න අමාරුකම් පැමිණියා. ஆனால் அந்த பிரச்சனைகளை கண்டு தாவீது பின்வாங்கி போகவில்லை. නමුත් ඒ ප්‍රශ්න දැකලා දාවිද් පසුබට වුණේ නැහැ. தாவீது பயப்படவில்லை. දාවිද් බය වුණේ නැහැ. தாவீது கலங்கிடவில்லை. දාවිද් කැළඹුණේ නැහැ. ஏன் தாவீது அறிந்திருந்தார், என்னுடைய தேவன் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். දාවිද් දැනගෙන සිටියා ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරාය කියලා. அதே போல சொல்லப்படுகிறது, ඒ වගේම කියා තිබෙනවා உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ඔබගේ දණ්ඩෙන් සැරදී මට සනසිල්ල තිබේ. ஆண்டவரே, நான் பிரச்சனைகள் மத்திய நான் போகிற வேளையில ස්වාමීනි මම ප්‍රශ්න අතරේ ගමන් කරද්දී உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. ඔබගේ දණ්ඩෙන් සැරදී මට සනසිල්ල ஆண்டவரே, ලැබේ. நீர் எனக்கு ஆபத்து நெருங்காதபடிக்கு ස්වාමීනි විපත්ති මට ළඟා නොවන පිණිස என்னை நீர் சேர்த்துக் கொள்வீர் ආண்டவரே. ඔබ වහන්සේ මාව ආරක්ෂා என்னை කරගන්න. பாதுகாத்துக் கொள்வீர் ஆண்டவரே. මාව වහන්සේ ආරක්ෂා කරගන්න. எனக்கு அன்பான சோரியே, මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා සහෝදරිය சிந்தித்து பாருங்கள் எனக்கு அன்பான சோரியே. ටිකක් කල්පනා කරලා බලන්න இந்த සෙනෙහවන්ත. நாட்கள் உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தது? මේ දවස්වල ඔබට එන්නා වූ පීඩාවන් ප්‍රශ්න අතරේ ස්වාමීන් වහන්සේගේ ආරක්ෂාව කෙලෙසද ඔබට තිබුණේ. நாங்கள் பார்க்கிறோம் අපි දකිනවා நாட்டில் நடக்கிற சம்பவங்கள். රටේ සිදුවෙන තත්ත්වයන්. எத்தனையோ ஜனங்களுக்கு சரியாக சாப்பாடு இல்லை. බොහෝ සෙනගල හරියට කන්න කෑම නැහැ. அவர்கள் சாப்பாடு இல்லாமல் அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். කෑම නැති නිසා කැළඹිලා සිටිනවා. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවන් නැමැති අපිට ஒரு குறைவு இல்லாமல் කිසි අඩුවකින් තොරව ஆண்டவர் எங்களை வழிநடத்தி උන්වහන්සේ අප මඟ எங்களை පෙන්වන්නේ. போஷித்து අප පෝෂණය කරමින් எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். අපිව ගෙනියමින් සිටිනවා. இதுவரை எங்களை கைவிடாமல் ஆண்டவர் நடத்தி கொண்டு போய் கொண்டு அன்பான சோரியே. මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා அதனால සහෝදරිය. தான் தாவீது சொல்றார், ඒ නිසා තමයි දාවිද් කියන්නේ ஆண்டவரே ස්වාමිනී நீர் எனக்கு மேய்ப்பனா இருக்கிறீர். ඔබ වහන්සේ මාගේ එඬේරා. நீர் எனக்கு தகப்பனா இருக்கிறீர். ඔබ වහන්සේ මාගේ පියාණන්. சுவாமி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பராமரிக்கிறது போல நீர் என்னை பராமரிக்கிறீர். ස්වාමිනී එඬේරා තම බැටළුව රැළ බලා ගන්නාත් මෙන් ඔබ වහන්සේ මාව රැක බලා ගන්නවා. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்கிறார். ස්වාමිනී මගේ ජීවිතයේ සියලු දවස්වල යහපත්කම හා කරුණාව මට සම්පූර්ණ තිබේ කියලා කියා තිබෙනවා. எனக்கு அன்பான சோதரி, இந்த கால வேளையில் நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். මගේ සෙනෙහවන්තනි උදෑසන කාලයේදී ඔබ මම ධෛර්යමත් කරන්න நீங்கள் இந்த කැමතියි. நாட்கள் கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். මේ දවස්වල මේ වචනය වල්ල ගන්න. சில வேளை நான் இதோட வார்த்தைகள் அறிந்து வைத்திருந்தாலும் සමහරක් වෙලාවට අපි දෙවියන් වහන්සේගේ වචනය දැන සිටියා. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வருகிற வேளையில ප්‍රශ්න සහ පොරබැදින් අමාරුකම් එන වෙලාවෙදී நாங்கள் சில வேளையில கலந்து விடுவோம். සමහරක් වෙලාවට අපි කැළඹෙනවා. நாங்கள் தேவன் மேல் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் மறந்து விடுவோம். අපි දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන මේ බලාපොරොත්තු අපි අමතක කරනවා. ஆனால் எனக்கு அன்பான சோரியே, නමුත් මගේ ස්නේහවන්ත සහෝදරයා සහෝදරිය அந்த தேவன் சொல்றதான காரியம், ඒ දෙවියන් වහන්සේ කියන දේ நான் உன்னை மறந்து போன தேவன் அல்ல. මම නුඹව අමතක කරන දෙවියන් වහන්සේ නෙමෙයි. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. මව තම දරුවව අමතක කරත් මම නුඹව අමතක කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ කියනවා. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். මක් නිසාද මේ දෙවියන් වහන්සේ අප සමග සිටින දෙවියන් වහන්සේ. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாகவே முடிகிறது. ඔබගේ ජීවිතේ කුමක්ද සිදු වෙලා තිබෙන්නේ සියල්ල ඔබගේ ජීවිතේ යහපත ලෙස තිබෙනවා. அதிலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ඒ දේ තුලින් දෙවියන් වහන්සේ මහත් දෙයක් ඔබගේ ජීවිතේ කරන්න இந்த බලනවා. நாட்களில் நீங்கள் அந்த மேய்ப்பனை தேடுகிறதா நாட்களாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். මේ දවස් ඔබ එනේරාව සොයන කාලයක් ලෙස වෙනස් කරන්න என்ன අවශ්‍යයි. சொன்னால் මක් නිසාද? அந்த மேய்ப்பன் மட்டுமே உங்களை பராமரிக்க முடியும். ඒ එනේරාට පමණයි ඔබ රැක බලා ගන්නට அந்த පුළුවන්. மேய்ப்பனுக்கு மட்டுமே இந்த ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும். ඒ එනේරාට පමණයි මේ වසංගතයෙන් ඔබ ආරක්ෂා කරන්න පුළුවන්. எனக்கு அன்பான சோரியே, මගේ ස්නේහවන්ත සහෝදරයා இந்த සහෝදරිය நாட்களில் இதை நீங்களுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டவர்களாக ඔබ මේ දවස්වල මේ වචනේ අල්ලගෙන இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
ඔබ මේ වචනේ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்ய வரலாம், මනුෂ්‍යයන් ඔබට උදව් කරන්න එන්න පුළුවන්. இல்லாட்டி வேற அந்நிய ஜாதிகள் உங்களுக்கு உதவி செய்ய வரலாம், අන්‍ය ජාතීන් ඔබට උදව් කරන්න ඉදිරිපත් වෙන්න පුළුවන්. இல்லாட்டி ஜனங்கள் சொல்லலாம் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி. සෙනඟ කියන්න පුළුවන් අපි ඔබට උදව් කරන්නම් කියලා. ஆனால் எனக்கு அன்பான சகோதரி, නමුත් මගේ ස්නේහවත් සහෝදරයා සහෝදරිය அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறதை விட தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள். ඔවුන් කෙරෙහි විශ්වාසය තැබීමට වඩා දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය அவரை மட்டும் சார்ந்திருங்கள். උන්වහන්සේ කෙරෙහි යැපෙන්න. ஏன்னா அவர் மட்டுமே எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். මක්නිසාද උන්වහන්සේ පමණයි සියලු අමාරුකමේම ඔබව ආරක්ෂා කරන දෙවියන්. எனக்கு அன்பான சகோதரியே, මගේ ස්නේහවත් நாங்கள் සහෝදරයා பார்க்கிறோம், අපි දකිනවා இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு வருகிற வேளையில ඊශ්‍රායල් සෙනඟ මිස්ර දේශයේ ඉඳලා කානාන් දේශයට පැමිණෙන වෙලාවේදී செங்கடல் கிட்ட வருகிற வேளையில රජමුද වෙතට එන වෙලාවේදී அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு நேரிட்டது. ඔවුන්ට විශාල ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න ஏன் என்று சொன்னால், මක්නිසාද முன்பதாக செங்கடல் இருக்கிறது, ඉදිරියේ රජමුද තිබෙනවා பின்பதாக எகிப்தின் ராணுவம் இருக்கிறது. පසුපසින් මිස්රයේ හමුදාව සිටිනවා. ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் கலங்கி தவித்து பயந்த சூழ்நிலையில் இருந்தார்கள். සෙනඟ ඒ කාන්තාරේ බය වෙලා වෙවුලමින් තැතිගැන්වී සිටියා. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். කුමක් කරන්නද කියලා දන්නේ නැතුව වුන් පැකිලිලා සිටියා. அவர்கள் மோசை நோக்கி முறுமுறுத்தார்கள். වුන් මෝසෙස්ට විරුද්ධව කොඳුරන්න පටන් ගත්තා. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். වුන් දෙවියන් වහන්සේට විරුද්ධව කොඳුරන්න පටන් ගත්තා. ஆனாலும் ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, නමුත් දෙවියන් වහන්සේ කිව්වා වචනය. இன்று எகிப்துக்கு முன்பதாக நான் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதா இருக்கும். අද මිස්රවරුන් ඉදිරියේ කරන්ට යනා දේ බලවත් ලෙස තිබෙනවා. நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்கள். ඔබ බය නොවී නොකැළඹී සිටින්න. நான் உங்களுக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன். මම නුඹලා උදෙසා යුද්ධ කරන්ට යනවා. இதுவரை நீ கண்டதான எகிப்தியரை இனி ஒருபோது நீங்கள் காண மாட்டீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. මේ වෙනතුරු දැක්කා මිස්රවරුන් මින්මස්තු නොදකින්නේ කියලා දේ වචනේ කියනවා. சற்று யோசித்து பாருங்கள், அவங்க இருந்ததான சூழ்நிலை. ටිකක් කල්පනා කරලා බලන්න උන් සිදව තත්වය. ஆனாலும் அந்த சூழ் நிமித்தமாக அவர்கள் பயந்து தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அந்த ஜனங்கள் துக்கத்தோடு இருந்தார்கள். ඔවුන්ගේ තත්වය නිසා අපේ ජීවිතේ ඉවරයි කියන තත්වයකට නැවිලා. ஆனாலும் அவர்கள் மேல் வைத்ததான இரக்கத்து நிமித்தமாக ஆண்டவர் නමුත් ඔවුන් කෙරේ දැක්වා වූ ප්‍රේමය නිසා அந்த செங்கடலை பிளந்து ඒ රතුමුද දෙබෑ කරලා அந்த செங்கடலை கடந்து செல்லும்படியாக ඒ රතුමුද පසු කර යන පිණිස ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாக දෙවියන් වහන්සේ ඔවුන් සමග සිටි නිසා அந்த செங்கடல் கடக்கக்கூடியதான வல்லமை அந்த ஜனங்களுக்கு இருந்தது. ඒ රතුමුද එගොඩට යන පිණිස බලය ඔවුන්ට ලැබුණා. எனக்கு அன்பான சோரியே, මගේ ස්නේහවත් உங்களுடைய සහෝදරයා வாழ்க்கையிலும் கூட ඔබගේ ජීවිතේ உங்களுக்கு முன்பதாக ඔබ ඉදිරියේ உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு தடையா இருக்கலாம், ඔබගේ ආර්ථික ඔබට බාධා කළා ඇති. அது நோய் உங்களுக்கு தடையா இருக்கலாம். රෝගයන් ඔබට බාධා කළා ඇති. எனக்கு அன்பான சோரியே, මගේ ස්නේහවත් நாட்டின் சூழ்நிலை தடையா இருக்கலாம். දේශයේ තත්ත්වය ඔබට බාධා කළා இந்த ඇති. காரியங்கள் நிமித்தமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி போக முடியாமல் ஒரு இடத்துல அது நின்று கொண்டிருக்கலாம். මේ කාරණාවල් නිසා ඔබට ඉදිරියට යන්න බැරිව ඒක බාධා කරලා තිබෙන ඇති. ஆனால் சொல்றதான காரியம், නමුත් මා කියන දේ தேவனை மட்டும் நம்பிருங்கள். දෙවියන් වහන්සේ කෙරෙහි පමණක් විශ්වාස කරන්න. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். බය නොවී නොකැළඹී සිටින්න. இன்று நான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறேன். අද මම ඔබගේ ජීවිතයේ අලුත් දෙයක් කරන්න යනවා. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், நீங்கள் நம்ப முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ඔබ බලාපොරොත්තු නොවූ ඔබ නොදන්නා වූ කාරණා ඔබගේ ජීවිතවල මම කරන්න යනවා. எனக்கு அன்பான சோரியே, ස්නේහවත් සහෝදරයා සහෝදරිය. நம்மோடு நம்முடைய தகப்பன் இருக்கிறார். මක්නිසාද අප සමග අපගේ පියාණන් වහන්සේ அவர் நம்மளை கைவிடாத தகப்பன். උන්වහන්සේ අපව අත්හරින්නේ නැති දෙවියන් யார் වහන්සේ. மறந்தாலும் அவர் நம்மளை மறக்காத தேவன். කවුරු අමතක කරත් උන්වහන්සේ අපි අමතක නොකරන දෙවියන් இந்த වහන්සේ. நாட்கள் உங்கள் வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் மறலாம், මේ දවස්වලදී ඔබගේ ඥාතීන් පැමිණෙන්න පුළුවන්. உங்களுடைய உறவுகள் மாறலாம். ඔබගේ සම්බන්ධතාවයන් වෙනස් වෙන්න පුළුවන්. ஆனால் எனக்கு அன்பான சோரியே, නමුත් මගේ ස්නේහවත් සහෝදරයා அந்த සහෝදරිය, தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை. ඒ දෙවියන් වහන්සේ කිසි කලක වෙනස් அந்த වෙන්නේ නැහැ. தேவன் உங்களோடு இருந்து ඒ දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිට உங்களுடைய வாழ்க்கையில ඔබගේ ජීවිතේ பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். බලවත් දේවල් කරන්න උන්වහන්සේ இந்த நாட்கள் இந்த வார்த்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். අදවස් මේ වචනේ වල්ලගන්න. இந்த நாட்கள் இந்த வார்த்தை நீங்கள் பிடித்துக் கொண்டவர்களாக මේ වචනේ වල්ලගෙන உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதான இடத்திலிருந்து நீங்கள் முன்னோக்கி செல்கிற
இருக்கிறதான ஜனங்களாக மாறுங்கள். ඔබගේ ජීවිතය ඔබ සිටින තත්ත්වයේ ඉඳලා ඉදිරියට ගමන් කරන அந்த தேவனை நோக்கி மட்டும் நீங்கள் பாருங்கள். ඒ දෙවියන් වහන්සේ කෙරෙහි පමණක් ඔබ බලන්න. எனக்கு அன்பான சகோதரியே, මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා සහෝදරිය, எங்களுடைய பிரதான போதகர் சொன்னதான ஒரு வார்த்தை, මේ ප්‍රධාන පාලකතුමා කිව්වා වචනය. உங்களுக்கு தெரியும் அவர் சொன்னதான தீர்க்க தரிசனம். ඔබ දන්නවා එතුමා කිව්වා අනාගත වාක්‍යය. ஜனவரி 1ஆம் தேதி ජනවාරි මාසයේ 1 වෙනිදා இந்த வருடத்தில் මේ අවුරුද්දේ 4ஆம் மாதம் 5ஆம் மாதத்துக்குள்ளாக 4 වෙනි 5 වෙනි මාසය තුල பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் வரும் என்று சொல்லி සාගතයන් ඒ වගේම වසංගතයන් පැමිණෙනවා කියන. நாங்கள் பார்க்கிறோம் அது இன்றைய நாளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. අපි දකිනවා මේ දවස්වල ඒ දේවල් සිදු වෙමින් පවතින බව. ஆனால் எனக்கு அன்பான சகோதரர் அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, නමුත් සෙනෙහවන්තනි එතුමා කිව්වා වචනයක්. யார் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறார்களோ, කවුද ස්වාමීන් වහන්සේගේ පාමුල සිටින්නේ? யார் அவரை தேடுகிறார்களோ, කවුද උන්වහන්සේව සොයන්නේ? யார் அவருக்குள்ளாக உண்மையாக இருக்கிறார்களோ, කවුද උන්වහන්සේ තුල අවංකව සිටින්නේ? அவருடைய வாழ்க்கையில பஞ்சங்களுக்கு அனுபவதில்லை. ඔවුන්ගේ ජීවිතයේ සාගතය පැමිණෙන්නේ නැහැ. அவருடைய வாழ்க்கையில கொள்ளை நோய் அனுபவதில்லை. ඔවුන්ගේ ජීවිතේ වසංගතය බලපාන්නේ නැහැ. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ඔවුන්ගේ පවුල් ස්වාමීන් වහන්සේ පෝෂණය කරන්න அவருடைய බලවන්තයි. குடும்பங்களில் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ඔවුන්ගේ පවුල් වල බලවත් දේවල් කරන්න ස්වාමීන් වහන්සේ විශ්වාසවන්තයි. எனக்கு அன்பான சகோதரியே, මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා இந்த සහෝදරිය, நாட்களில் මේ දවස්වල நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் நம்பியிருங்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ පාමුල පමණක් විශ්වාස කරමින් அவர் සිටින්න. மட்டுமே உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். උන්වහන්සේ විතරයි ඔබ පෝෂණය அவர் කරන්න மட்டுமே බලවත්. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய எதிர்பார்ப்புகளை தர வல்லவராக இருக்கிறார். උන්වහන්සේ පමණයි ඔබගේ ජීවිතයේ මහත් බලාපොරොත්තු දෙන්න විශ්වාසවන්තයි. நான் சில நபர்களோடு நான் கதைக்கிற வேளையில அவர் சொல்றதான காரியம் தான், සමහරක් අය සමග කතා කරද්දී ඔවුන් කියන දේ තමයි பாஸ்டர் நாங்கள் பிசினஸ் செஞ்ச காலத்தை, நம்ம தொழில் செஞ்ச காலத்தை விட පාස්ටර් අපි විශ්වාස කළ රැකියාව කරපු කාලයට වඩා இந்த நாட்களில் கூட, මේ දවස්වල இந்த பஞ்ச நாட்களில் මේ සාගත දවස්වල நாங்கள் 3 நேரம் நாங்கள் சாப்பிட்டு குடிச்சு நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு අපි சொல்லி තුන් වෙනම කාලා බීලා සතුටෙන් සිටිනවා. எனக்கு அன்ப அந்த வார்த்தை சந்தோஷமான வார்த்தை. ඒ වචනේ ඊටම සතුටුදායක ஏன் වචනයක්. அதில் விளங்குறது கர்த்தர் நம்மோடு தான் இருக்கார் என்று சொல்லி. මක්නිසාද ඒ දේ තුලින් තේරෙනවා ස්වාමින් වහන්සේ අප සමග සිටින බව. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றதான காரியம், ඒ නිසා තමයි ඔබට කියන්නේ அந்த தேவனை மறந்து, ඒ දෙවියන් වහන්සේ අමතක அந்த කොට தேவனை விட்டு ඒ දෙවියන් වහන්සේ අත්හැරලා வேற நபர்களை நம்பி ஓட வேண்டாம். වෙන පුද්ගලයන් දිහා බලන්න දුවන්න එපා. தேவனை சார்ந்து மட்டும் உங்கள் வாழ்க்கையில இருங்கள். දෙවියන් වහන්සේ කෙරේ බලාගෙන සිටින්න. அந்த தேவன் எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை போஷித்து, உங்களை வழிநடத்தி, உங்களை உயரத்தில் வைக்கிறதான தேவன். ඒ දෙවියන් වහන්සේ සියලු අමාරුකමින්ම ඔබ ගලවලා ඔබ උසස් ස්ථානවල තබනා දෙවියන් වහන්සේ. அதே போல சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 3வது 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ වගේම 56 වෙනි ගීතාවලිය 3 වෙනි 4 වෙනි පදයේ මෙසේ කියනවා. அதை நாங்கள் இப்போது நாங்கள் வாசிப்போம். ඒ කොටස අපි කියවමු. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? මට බය ඇති කල්හි මම ඔබ කෙරෙහි විශ්වාස කරන්නෙමි. මම දෙවියන් වහන්සේ තුළ උන්වහන්සේගේ වචනය වර්ණනා කරන්නෙමි. දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබා සිටිමි. බය නොවන්නෙමි. මාංශමය වූ මනුෂ්‍යයා මට කුමක් කරයිද? எனக்கு அன்பான சகோதரியே, මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා සහෝදරිය, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். මේ වචනේ අපි දකිනවා. தாவீது சொல்கிறார், දාවිද් කියනවා என்னன்னு சொன்னி, நான் பயப்பட்ட நாளில் මම බය ඇති කළේ දවසේදී, බය වෙන දවසේදී நான் உம்மை நம்புவேன். මම ඔබ කෙරේ විශ්වාසය තබමි. தேவனை முன்னிட்டு මගේ දෙවියන් වහන්සේ තුල அவருடைய வார்த்தை புகழ்வேன். උන්වහන්සේගේ වචනය වර්ණනා කරන්නෙමි. தேவனை நம்பியிருக்கிறேன், දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාසය තබමි. நான் பயப்படேன். බය නොවන්නෙමි. மாம்சமான எனக்கு என்ன செய்வான்? මාංශෝ මනුෂ්‍යයා මට කුමක් කරයිද? எனக்கு அன்பான சோர்ஸ் தாவீது சொல்கிறார், සෙනෙහවන්තනි දාවිද් කියනවා நான் தேவனை மட்டும் தான் நம்பியிருக்கிறேன், මම දෙවියන් වහන්සේ කෙරේ විතරක් විශ්වාස තබනවා. நான் பயப்படேன். මම බය වෙන්නේ என் නැහැ. மாம்சமான மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? මාංශෝ මනුෂ්‍යයා මට කුමක් කරන්නද? மாம்சமான இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? මාංශෙන් තිබෙන මේ ලෝකේ මට කුමක් කරන්නද? அவர் சொல்வதான காரணம், நான் பயப்படுகிற நாளில் ஆண்டவரை நான் உம்மை நம்புவேன். ඔහු කියනවා මට බය ඇති කල්හි මම ස්වාමීන් වහන්සේ කෙරේ විශ්වාසය තබමි. அன்பான சோரியே, සෙනෙහවන්ත සහෝදරයා සහෝදරිය, தாவீதுக்கு விரோதமான எதிர்ப்புகள், දාවිද්ට විරුද්ධව විරුද්ධතාවයන්, அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் வருகிற வேளையிலே ඔහුට විරුද්ධව සතුරු
සතුරන් පැමිණෙන වෙලාවදී அவருக்கு பயம் உண்டாகிற வேளையில ඔහුට බය ඇති වෙන වෙලාවේදී சொல்றதான காரியம், ඔහු කියන දේ නම් ஆண்டவரை நான் உம்மை மட்டும்தான் நம்பி உள்ளேன். ස්වාමිනී මම ඔබ වහන්සේ කෙරෙහි පමණක් විශ්වාස ஆண்டவரை කරනවා. நான் உம்மை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன். ඔබ වහන්සේ කෙරෙහි පමණක් විශ්වාස ஏ කරනවා. நீரே என்னுடைய அடைக்கலம். ස්වාමිනී ඔබ වහන්සේ මාගේ රක්ෂක. ஆண்டவரே நான் உம்மை மட்டும்தான் புகழ்வேன். ස්වාමිනී ඔබ වහන්සේ පමණයි මම වර්ණනා කරන්නේ. ஆண்டவருடைய வார்த்தை தியானம் செய்து உம்மை நான் புகழ்வேன். ස්වාමිනී ඔබගේ වචනේ මෙනෙහි කරන ඔබ වහන්සේ මම වර්ණනා කරනවා. ஆண்டவரே மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ස්වාමිනී මාංශෝ මිනිසයා මට කුමක් කරන්න පුළුවන්? எனக்குள்ள இருக்கிறதான அந்த பயங்களை நான் நீக்கி போடுவேன். ஏன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். මා තුළ තිබෙන භය මම ඉවත් කරන්නට යනවා. මක් නිසාද ඔබ වහන්සේ මා සමග සිටිනවා. எனக்கு அன்பான சோதரியே, මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා සහෝදරිය. உங்களுக்குள்ளாக என்ன பயம் இருக்கிறது? ඔබ තුළ මොනවාද බය තිබෙන්නේ? ஓ இந்த நாட்டில் முன் கொடுக்கிறதான மற்ற ஜனங்கள் முன் கொடுக்கிறதான பிரச்சனை நான் முன் கொடுக்க நேரிடுமா? ඕ මේ දවස්වල අනිත් සෙනග මුහුණ දෙන්නා ප්‍රශ්න වලට මමත් මුහුණ දෙන්න සිදු என்னுடைய වෙයිද? குடும்பம் முன் கொடுக்குமா මාගේ පවුල මුහුණ දෙයිද? என்று சொல்ல நீங்களும் கலங்கி போயிருக்கிறீர்களா? එසේ ඔබත් බය වෙලා සිටිනවද? எனக்கு இல்லை அன்பான சோதரியே, නැහැ සෙනෙහවන්තේ. நான் உங்களை தைரியப்படுத்த ඔබ விரும்புகிறேன். ධෛර්යමත් කරන්න කැමතියි. நீங்கள் கலங்கிட தேவையில்லை. බය වෙන්න අවශ්‍ය නැහැ. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ඔබට පියෙක් සිටිනවා. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அது நன்மையாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ඔබගේ ජීවිතයේ සියලු දේවල් උන්වහන්සේ යහපතට වෙනස් කරන්න කැමතියි. நீங்கள் அவரை நம்பியிருக்கிற வேளையில ඔබ උන්වහන්සේ කෙරේ විශ්වාසය කරන්නේ எல்லா பயத்திலிருந்து ஆண்டவரை நீக்கலாக உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். සියලු බයෙන් ඔබව ඉවත් කොට දෙවියන් වහන්සේ ඔබව ගලවන්න විශ්වාසවන්තයි. எந்த மனுஷனால் எந்த கொள்ளையினால் எந்த பொருளாதாரத்துக்கு முடியாது உங்களுடைய வாழ்க்கையை கீழே தள்ளும்படியாக කිසිම මිනිසෙකුට කිසිම ආර්ථිකයකට කිසිම යක්ෂයකට බෑ ඔබගේ ජීවිතේ පල්ලෙහාට වටලා දාන්න. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயரத்தில வைத்து உங்களை கொண்டு போகிற வல்லவராக இருக்கிறார். ඔබගේ ජීවිතය උන්වහන්සේ උසස් කරමින් ඉහළින් ගෙනියන්න යනවා දෙවියන් වහන්සේ. இந்த நாட்களில் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் தியானம் செய்யுங்கள். මේ දවස්වල දේව වචන ඔබ මෙනෙහි இந்த කරන්න. நாட்களில் ஜெபத்தில காத்திருங்கள். මේ දවස්වල යාත්‍රාවේ බලා இந்த நாட்களில் தேவனை மட்டும் சார்ந்திருங்கள். මේ දවස්වල දෙවියන් වහන්සේ කෙරේ යැපෙන්න. அப்போது එවිට அந்த எல்லா வல்ல தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன், සියලු බලවත් වූ දෙවියන් වහන්සේ ඔබ සඵල කරන්නා වූ දෙවියන් වහන්සේ සිටිනවා. உங்களை ரட்சிக்கிறதான தேவன். ඔබ ගලවන්නා වූ දෙවියන් වහන්සේ සිටිනවා. ஏன்னா உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் காத்து போகிற வேளையில මක්නිසාද ඔබගේ ගැලවීම ඔබ බයනුත් වෙවුලෝමිනුත් රක්ෂා කරගන්නා වෙලාවේදී நிச்சயமாக ஆண்டவருடையதான எல்லா எதிர்ப்புகளிலிருந்து உங்களை நீக்கி உங்களை ரட்சித்து உங்களுடைய எல்லா பயங்களிலிருந்து நீக்கி கத்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். අනිවාර්යෙන් ස්වාමීන් වහන්සේ ඔබගේ සියලු බය අදුකමින් ඔබ ඉවත් කරලා උන්වහන්සේ ගලවන්න විශ්වාසවත්. எனக்கு அன்பான சோதரியே, මගේ සෙනෙහවන්ත සහෝදරයා සහෝදරිය. நீங்க சற்று யோசித்து பாருங்கள். ඔබ ටිකක් කල්පනා කරලා බලන්න. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு ඔබ சொல்லி. මොන වගේ තත්වයකද ඉන්නේ? ஆண்டவரே, ස්වාමිනී நான் உம்மோடு பயணம் செய்யக்கூடியதான வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறதா? මම ඔබ සමග ගමන් කරන්න පුළුවන් ජීවිතයක් මට இந்த තිබෙනවා. நாட்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? මේ දවස්වල මගේ යාක්ෂා ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? நான் உங்க வார்த்தை எவ்வளவு தூரம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේගේ වචනය මම කොච්චර දුරට රක්ෂා කරනවද? ஆண்டவர் உங்க வார்த்தையின்படி எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறேன். ස්වාමිනේ වහන්සේගේ වචනය පරිදි මගේ ජීවිතේ කොයිතරම් පවත්වනවද? ஆண்டவர், அதை நீங்கள் சிந்தித்தவர்களாக ඒ දේ ඔබ කල්පනා உங்கள் කරමින් வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டு ඔබගේ ජීවිතේ වෙනස් කරගෙන தேவனுக்காக நீங்க எழுப்புகிற வேளையில දෙවියන් වහන්සේ උදෙසා ඔබ නැගිටින වෙලාවෙදී இந்த தேசத்துக்குள்ள கத்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக உங்களை ஆண்டு எழுப்புவார். මේ දේශය තුළ බලවත් දෙයක් කරන පිණිස ස්වාමින් වහන්සේ ඔබව නැගිටවන්න. அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். මක් නිසාද? උන්වහන්සේ අපගේ ඉඩේර. அவரும் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ ඉඩේර. நமக்கு எந்த குறைவில்லை. කිසි අඩුවක් වෙන්නේ නැහැ. நம்மளை போஷிக்கிற வல்லவராக இருக்கிறார். අපව පෝෂණය කරන්න උන්වහන්සේ බලවත්. நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். යහපත්කමත් කරුණාවත් අප අනුව එන්නේය. எனக்கு அன்பான சூரிய, සෙනෙහවන්තේනි நாங்கள் பார்க்கிறோம், අපි දකිනවා பயந்து போன அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். බය අදුකමේ ආත්මය නොලබා நாங்கள் அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். අපේ අබ්බා පියාණෙනි කියන ආත්මය තිබෙන ඒ ආත්මය ලබාගෙන සිටිනවා. உங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஆவியானவர் சாதாரணமான ஆவியானவர் அல்ல. ඔබ තුල සිටින ආත්මය වහන්සේ සාමාන්‍ය ආත්මය වහන්සේ அவர் නෙවෙයි. சர்வ வல்லமுள்ளதான ஆவியானவர். උන්වහන්සේ සර්ව බලධාරී அவர் ආත්මය. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆவியானவர். උන්වහන්සේ සියල්ල කරන්න පුළුවන් ආත්මය எனக்கு වහන්සේ. அன்பான சூரிய, මගේ සෙනෙහවන්තේනි இந்த நாட்கள் நீங்கள் பலப்படுங்கள். මේ දවස්වල ඔබ බලවත් உங்களுடைய බලවෙලා எல்லா பயங்களிலிருந்து கர்த்தர் நீக்கி உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ඔබ ධෛර්යමත්ව සිටින්න සියලු බයෙන් ඔබව ඉවත් කරන දෙවියන්වහන්සේ ගලවන්න බලවන්තයි. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டு உங்களை முன்னோக்கி செல்ல வல்லவராக இருக்கிறார். ඔබ සිටින ස්ථානයේ ඉඳලා ඔබ ඉදිරියට ගෙනියන්න දෙවියන් වහන්සේ බලවන්තයි. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ඔබගේ ජීවිතය ගැන, ඔබගේ අනාගතය ගැන, දරුවන් ගැන, ආර්ථිකය ගැන ඔබ බය වෙන්න අවශ්‍ය නැහැ. நாட்டின் உலகத்தில் எந்த சூழ்நிலை
சூழ்நிலையா இருந்தாலும் எந்த பஞ்சமா இருந்தாலும் රටේ ලෝකේ මොන වගේ තත්ත්වයක් වුණත් මොන සාගතයක් පැමිණියත් ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய வாழ்க்கை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබගේ පවුල සහ ඔබගේ ජීවිතය පෝෂණය කරන්න බලවත්. எனக்கு அன்பான சகோதரி, සෙනෙහවත් සහෝදරයා සහෝදරිය. நாங்கள் பார்க்கிறோம் கடைசி காலங்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம். අපි අවසන් කාලේ රැස් වෙලා ඉන්නේ. இந்த நாட்களில் கூட මේ දවස්වල நம்முடைய சுயநலத்துக்காக நாங்கள் வாழாதபடிக்கு අපගේ ආත්මාර්ථකාමී කාරණාව දෙසා ජීවත් නොවේ. நம்முடையதான வியாபாரத்துக்காக நம்முடைய பொருளாதாரத்துக்காக நாங்கள் வாழாதபடிக்கு අපගේ ආර්ථිකය දෙසා අපගේ ව්‍යාපාරය දෙසා ජීවත් නොවේ. அதை தேடி போகாதபடிக்கு මේ දේ සොයාගෙන නොයා நம்முடைய வாழ்க்கை நாங்கள் ஆண்டுக்குள்ளாக சரிப்படுத்திக் கொண்டு අපේ ජීවිතය අපේ දෙවියන් වහන්සේ තුළ නිවැරදි කරගෙන ஆண்டுக்குள்ளாக வாழ்க்கை கட்டியிருக்கிற வேளையில දෙවියන් වහන්සේ තුළ අපගේ ජීවිතය ගොඩනගද්දී கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக. ස්වාමීන් වහන්සේ බලවත් දේ අපගේ ජීවිතේ කරන්න හදනවා. இந்த கால வேளையில கூட මේ දැස්සන நீங்கள் தைரியம் உள்ளவராக மாறுங்கள். ඔබ ධෛර්යමත්ව සිටින්න. நீங்கள் தைரியம் உள்ளவராக ඔබ மாறுங்கள். ධෛර්යමත්ව සිටින්න. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். මක් නිසාද අපගේ දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. இந்த வேளையில எனக்கு அன்பான சகோதரி, මේ වෙලාවේ සෙනෙහවත් සහෝදරය සහෝදරිය. நீங்கள் கண்களை மூடி ඔබ ඇස් වසාගෙන நீங்கள் அந்த ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ඔබේ දෙවියන් වහන්සේට කියන්න. ஆண்டவரே ස්වාමිනී அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பயக்கிரதங்களை நீக்கி போடும். පියාණනි අපගේ ජීවිතයේ තියෙන සියලු බය අපි ඉවත් කළ මැනව. ஆண்டவரே எங்களை நீர் தைரியப்படுத்தும். ස්වාමී අපේ දිරිගැන්වීම මැනව. சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன் கொடுக்கிறதான எல்லா பிரச்சனைகளை நீக்கி எங்களை ஆறுதல் படுத்தும். ස්වාමී අපගේ ජීවිතය අපි මුණ දෙන සියලු ප්‍රශ්න වලින් අපි ඉවත් කොට අපේ සැනසීම මැනව. நீங்கள் அன்பான சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒப்புக் கொடுத்து சொல்லுங்கள், සෙනෙහවත් සහෝදරයා සහෝදරිය ඔබ ඔබගේ ජීවිතේ බාර දීලා කියන්න. ஆண்டவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளும். ස්වාමීන් වහන්සේගේ කරුණාවෙන් අවසාගත මැනව. ஆண்டவர் நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරාව ஆண்டவர் நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவில்லை. ஆண்டவரே වහන්සේ මාගේ එඬේරාය සිටින නිසා මට කිසි හිඟයක් වෙන්නේ නැහැ ස්වාමිනී. இந்த வேளையில் கூட මේ වෙලාවේදී உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையில் ඔබ බාර දෙන වෙලාවේදී நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ඔබ දෙසා යාචනා කරනවා. ஜீவன் உள்ளதான தகப்பனே, ජීවමාන පියාණනි ஆண்டவரே கூடான குடிகள் நன்றி அப்பா. ස්වාමීන් වහන්සේ අනේකමානක් ශ්‍රුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே நீர் எங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. ස්වාමීන් වහන්සේ අපිව පෝෂණය කරන්න බලවන්තයි. கர்த்தாவே, நாட்டின் உலகத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ස්වාමීනි රටේ ලෝකේ මොන වගේ තත්ත්වයක් තිබුණත් நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே අපි බය වෙන්නේ නැහැ ස්වාමීනි. கர்த்தாவே, ස්වාමීනි ஆண்டவர் நீர் எங்களுக்கு மேய்ப்பராக இருந்து எங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறீர். වහන්සේ අපගේ එඬේරාය සිටමින් අපිව පෝෂණය කරන්න බලවන්තයි. சுவாமி ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நாட்டின் சூழ்நிலைகளை. ස්වාමීනි අපේ රටේ තත්ත්වය අපි දකිනවා. ஆண்டவர் இந்த ஜனங்கள் பயந்து நிலைமையில் இந்த சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். අද සෙනග බය වුණා තත්ත්වයක් සමග බය වුණා ස්වභාවයක් ඇතුව ජීවත් වෙනවා. ஆண்டவரே, நாங்கள் அதற்குள்ளாக நாங்கள் வாழ்கிற வேளையிலே ස්වාමීනි ඒ තුල අපි ජීවත් වෙන විට நாங்கள் ஆண்டவரை தைரியப்பட, අපි ධෛර්යමත් වෙනවා. நாங்கள் உண்மை மட்டும் நம்பியிருக்க, අපි වහන්සේ කෙරේ පමණක් විශ්වාස உமக்குள்ளாக வாழ වහන්සේ තුල ජීවත් වෙන්න. ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. ස්වාමීන් වහන්සේ අපට උදව් කරන්න. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை நீர் போஷிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ස්වාමීනි ඔබගේ සෙනග වහන්සේ පෝෂණය කරන්න. எல்லா இக்கட்டிலும் அவங்களை விடுதலையாக்கி සියලු අමාරුකම වලින් නිදහස් කරන්න. இந்த நாட்டில் அவருடைய குடும்பங்களை, මේ දවස්වල ඔවුන්ගේ පවුල්, அவருடைய பிள்ளைகளை, ඔවුන්ගේ දරුවන්, அவருடைய தொழில் வருமானங்களை, ඔවුන්ගේ ආර්ථිකය, அவருடைய பொருளாதாரங்களை ඔවුන්ගේ ආර්ථිකය அவனை ஆசீர்வதித்து, ස්වාමීනි ආශිර්වාද කරමි. கர்த்தாவே எல்லா இக்கட்டிலிருந்து அவர்களை நீக்கி ස්වාමීනි සියලු අමාරුකමෙන්ම ඔවුන් නිදහස් කොට உம்மை மட்டும் நம்பி වහන්සේ පමණක් විශ්වාස කරන ஆண்டவரே இந்த பயணத்தை தொடர ස්වාමීනි මේ ගමන යන්නට உம்முடைய கிருபை தந்திருந்தாங்க. වහන්සේගේ කරුණාව දෙනු මැන. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே කියන්නේ ඔබගේ දරුවන් සෑම කෙනෙක්ම உம்முடைய ஜீவனுள்ளதான பாதத்தை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். වහන්සේගේ ජීවමාන පාද පාමුට බාර කරමින් යාචනා කරනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් වහන්සේගේ අතිශය බලවත් වූ නාමයෙන්. ஆமென்.